வணக்கம். வாடிக்கையாளர்கிட்ட இருந்து வர்ற கேள்விகளையும் சரி, நம்ம கம்பெனிக்குள்ள வர்ற கேள்விகளும் சரி, சமாளிக்கிறதுங்கிறது சில சமயம் ஒரு பெரிய தலைவலியா இருக்கும் இல்லையா? உங்க இன்பாக்ஸ் முழுக்க மெசேஜ் நிறைஞ்சு ஒரே குழப்பமா இருக்கா? கவலைப்படாதீங்க. இந்த குழப்பத்திலிருந்து எப்படி வெளியே வர்றது, உங்க இன்பாக்ஸை எப்படி நம்ம முழு கண்ட்ரோலுக்கு கொண்டு வருதுங்கிறத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு நாளும் நூத்துக்கணக்கான மெசேஜஸ், இமெயில்ஸ், சாட்ஸ், கால்ஸ்னு லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும். இதையெல்லாம் எப்படி தான் சமாளிக்கிறதுன்னு எப்பவாச்சும் திணறி போயிருக்கீங்களா? நீங்க மட்டும் இல்ல, நம்மள பலருக்கும் இதே நிலைமை தான். ஆனா இந்த குழப்பமான சூழ்நிலையையே நமக்கு சாதகமா எப்படி மாத்திக்கிறதுன்னு தான் நாம இப்போ கத்துக்க போறோம். முதல்ல ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கலாம். இந்த மெசேஜ வெள்ளத்தை ஒரு பாரமா பாக்குறத நிறுத்துவோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வர்ற ஒவ்வொரு கேள்வியும் உங்க வாடிக்கையாளரோடையோ இல்ல உங்க டீம்மேட்டோடையோ கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ். ஆமா, இது ஒரு சவால் தான், சந்தேகமே இல்ல. ஆனா இந்த சவாலை நாம சரியா கையாண்டா நம்ம வேலையை இன்னும் சூப்பரா செய்ய முடியும். ரெடியா? சரி, இந்த கேள்விங்கிற கடலை சமாளிக்கிறதுக்கு நம்ம கிட்ட என்னென்ன கருவிகள், அதாவது டூல்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சரியான கம்யூனிகேஷன் பிளாட்ஃபார்மை தேர்ந்தெடுக்கிறது தான் நம்மளோட முதல் படி. சொல்லப்போனா இதுதான் உங்க இன்பாக்ஸ் குழப்பத்தை சரி பண்றதுக்கான முதல் சாவி. இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டூலுக்கும் ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. எல்லா வேலைக்கும் ஒரே டூலை பயன்படுத்துறது எல்லா பூட்டையும் ஒரே சாவியை வச்சு திறக்க முயற்சி பண்ற மாதிரி தான். ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் அனுப்பணும், அதுக்கு ப்ரூஃப் எல்லாம் வேணும்னா கண்டிப்பா இமெயில் தான் பெஸ்ட். ஆனா ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு சந்தேகம் வருதுன்னா உடனடியா பதில் கிடைக்க வெப்சாட் தான் கரெக்ட். உங்க தேவை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு சரியான கருவியை தேர்ந்தெடுத்தாலே பாதி வேலை மிச்சம். சூப்பரான டூல்ஸ் இருந்தா மட்டும் போதுமா? இல்லவே இல்ல. அந்த டூல்ஸை சரியா பயன்படுத்துறதுக்கு தேவையான டெக்னாலஜி செட்டப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் உங்க வெற்றிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் மாதிரி. இந்த ஃபவுண்டேஷன் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கோ அவ்வளோ ஈஸியா நீங்க உங்க வேலையை முடிக்கலாம். இந்த ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனுக்கு மூணு முக்கியமான ஸ்டெப்ஸ் தான் இருக்கு. ஒன்றுனா பார்க்கலாமா? முதல்ல ஹார்ட்வேர். தேவையில்லாத சத்தத்தை தடுக்கிற ஒரு நாய்ஸ் கேன்சலிங் ஹெட்செட், அப்புறம் குறைஞ்சதே 8 GB ரேம் இருக்கிற ஒரு வேகமான கம்ப்யூட்டர் கண்டிப்பா வேணும். ரெண்டாவது சாஃப்ட்வேர். CRM மாதிரி சாஃப்ட்வேர் உங்க வேலையை ஒழுங்குபடுத்தும். மூணாவது நெட்வொர்க். குறைஞ்சது 2 Mbps வேகத்துல ஒரு நல்ல லேண்ட் கனெக்ஷன் இருந்தா நீங்க பேசிட்டு இருக்கும்போது கால் கட் ஆகாம இருக்கும். சரி, இப்போ நாம இந்த பகுதியோட ஹார்ட்டுக்கே வந்தாச்சு. குழப்பத்தை எப்படி ஒழுங்கா மாத்துறதுங்கிறதுக்கான ஒரு பவர்ஃபுல் டெக்னிக் தான் இது. ஹாஸ்பிட்டல்ல எமர்ஜென்சி வார்டில் எப்படி பேஷண்ட்ஸை பிரிச்சு யாருக்கு உடனடி கவனம் தேவைன்னு பார்ப்பாங்களோ அதே மாதிரி தான் நாமளும் நமக்கு வர்ற கேள்விகளை தரம் பிரிச்சு எதுக்கு முதல்ல பதில் சொல்லணும்னு முடிவு பண்ணணும். இதுக்கு பேரு தான் ட்ரையேஜ் ப்ராசஸ். இந்த ப்ராசஸோட முதல் ஸ்டெப் ரொம்ப முக்கியமான ஸ்டெப், கேள்வி பிரிப்பு. சிம்பிளா சொல்லணும்னா வர்ற ஒவ்வொரு கேள்வியும் என்ன மாதிரின்னு கண்டுபிடிச்சு அதை கரெக்டான டீமுக்கு அனுப்புறது. இதனால என்ன ஆகும்னா ஒவ்வொரு கேள்விக்கும் அந்த விஷயத்துல எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவங்க பதில் சொல்லுவாங்க. இதுதான் ஒரு திறமையான சேவையோட உண்மையான ரகசியம். பொதுவா கேள்விகளை 2 வகையா பிரிக்கலாம். ஒன்னு இன்டர்னல், அதாவது நம்ம கம்பெனிக்குள்ள இருந்து வர்றது. உதாரணத்துக்கு HR, ஃபினான்ஸ் டீம்ல இருந்து வர்றது. இன்னொன்னு எக்ஸ்டர்னல், அதாவது கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து வர்றது. இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. இமெயில் அனுப்புனவங்களோட டொமைன் நேம் பார்த்தாலே போதும், இல்லனா CRMல இருக்கிற டேக்ஸை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். சரி, வெளியிலிருந்து வர்ற கேள்விகளையும் நம்ம சும்மா விட்டுற முடியாது. அதையும் பிரிக்கணும். அது டெக்னிக்கல் சம்பந்தப்பட்டதா, பில்லிங் பத்தினதா, ஒரு புகாரா இல்ல ஒரு ஃபீட்பேக்கானு பிரிச்சாதான் அதை அதோட ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட அனுப்ப முடியும். இதனால கஸ்டமர்ஸ்க்கும் ரொம்ப வேகமா சரியான தீர்வு கிடைக்கும். அவங்க நேரமும் மிச்சமாகும் இல்லையா? தரம் பிரிக்கிறதுல கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான ஸ்டெப் முன்னுரிமை கொடுக்கறது. ஏன்னா எல்லா பிரச்சனையும் ஒண்ணு இல்ல. சிலதுக்கு உடனே தீர்வு வேணும், இல்லனா பெரிய பாதிப்பாயிடும். அதனால தான் P1, P2ன்னு அவசரத்தின் அடிப்படையில பிரச்சனைகளை வரிசைப்படுத்துறோம். இதனால ரொம்ப முக்கியமான பிரச்சனைகளை முதல்ல கவனிக்க முடியும். இவ்ளோ நேரம் நம்ம ரூல்ஸை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனா இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ரூல் டேட்டா செக்யூரிட்டி. இது வெறும் ஒரு ரூல்ஸ் லிஸ்ட் இல்ல, இது நம்ம வேலையில இருக்கிற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. ஏன்னா கஸ்டமர்ஸ் நம்ம கிட்ட கொடுக்கறது வெறும் டேட்டாவே இல்ல, அவங்களோட அந்த நம்பிக்கையை காப்பாத்துறது நம்ம கடமை. உணர்திறன் வாய்ந்த தரவை சாதாரண உரையில் சேமிக்க வேண்டாம். இந்த ஒரு வரி போதும் இதோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்க. இது ஒரு கோல்டன் ரூல், இதை மீறவே கூடாது. முக்கியமான தகவல்களை சும்மா டெக்ஸ்டா சேவ் பண்றது உங்க வீட்டுச் சாவிய வாசல்லே மாட்டி வச்சுட்டு போறதுக்கு சமம். இதை எப்பவும் மனசுல வச்சுக்கோங்க. அப்போ டேட்டாவை எப்படி பாதுகாப்பா வச்சுக்கிறது? ஏதோ சில சிம்பிள் ரூல்ஸ். முதல்ல கம்பெனி சொல்ற சிஸ்டம்ஸை மட்டும் யூஸ் பண்ணுங்க. ரெண்டாவது, எந்த தகவலையும் பொது இடத்துல ஷேர் பண்ணாதீங்க. மூணாவது, GDPR, IT சட்டம் 2000 மாதிரி முக்கியமான சட்டங்களை பின்பற்றுங்க. கடைசியா, ஏதாவது பாதுகாப்பு பிரச்சனை வந்தா அதை எப்படி ரிப்போர்ட் பண்ணணும்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஞாபகம் இருக்கட்டும், நம்ம பாதுகாப்பு நம்ம கையில தான் இருக்கு.
இப்போ பாருங்க, உங்ககிட்ட டூல்ஸ் இருக்கு, ரூல்ஸ் இருக்கு, தெளிவான ஒரு ப்ராசஸும் இருக்கு. இப்போ சொல்லுங்க, உங்க இன்பாக்ஸ்ல இருக்கிற குழப்பத்தை சரி பண்ணி அதை உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர நீங்க ரெடியா? நிச்சயமா இந்த வழிகாட்டி உங்களுக்கு உதவியா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்க வெற்றிக்கான பயணம் இப்போ தொடங்குது. ஆல் தி பெஸ்ட்.